வணக்கம். நான் உங்கள் டிராவல் வித் புருஷோத்தமன். நம்ம இன்னைக்கு பார்க்குறது என்னென்னா பெங்களூர் சிட்டி. பெங்களூர் சிட்டியில் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு கோவில் எதுன்னா அங்கே அன்னியம்மா கோவில் தான் அது. ஏன்னா இங்கே நடக்கிற ஒரு கூழ் ஊத்துற பண்டிகை, மற்ற விசேஷமான வருஷத்துக்கு ஒரு டைம் சாமி உட்கார வச்சு அது ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிற இந்த பண்டிகை எல்லாமே இந்த அன்னியம்மா வச்சு தானே பண்ணுவாங்க இங்கே. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அன்னியம்மா வந்து இங்கே முக்கியமான ஒரு கடவுள். கர்நாடகாவுக்கு முக்கியமான, கன்னடக்காரங்க ரொம்ப பூஜிக்கிற ஒரு முக்கியமான நல்ல கடவுள் அன்னியம்மா. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா, நீங்கள் பெங்களூருக்கு வந்தால் மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, இது 2 இடத்துல தான் வந்து இறங்குவீங்க. அது இறங்குனீங்கன்னா எதிர்க்கவே காந்தி நகர்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவுக்கு போகிற உள்ளே வந்தோமா இந்த கோவிலை பார்த்தோமா, நம்ம வந்து மிக பிரம்மாண்டமாக ஒரு கோவிலுக்கு உண்டான ஒரு கோபுரம், கலை, அந்த மாதிரி ஒரு பெரிய விதமான அந்த ஒரு இதெல்லாம் தெரியாது இந்த கோவில். ஏன்னா சுத்தீரி வந்து துணி கடைங்க, மற்ற எல்லாம் ஷாப்பிங் சென்டராக இருக்கிறதுனால இங்கே வந்து கோவில் வந்து மிகவும் சின்னதாக தான் இருக்குது. மிகப்பெரிய கோவில் கிடையாது. ஆனால் கோவில்னு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய என்ன வந்து எப்போதும் மோள சத்தம் இருக்கும், வாத்திய சத்தம் இருக்கும். அப்புறம் வந்து ஜனங்க எப்போதுமே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஜனம் இல்லாத நேரம் எப்போதுமே காலியாக இருந்த நேரமே கிடையாது. அந்த கோவில் 24 மணி நேரமும் ஜனமாக தான் இருக்கும் அந்த கோவில். இந்த கோவிலில் எந்த நேரமும் ஜனம் இருப்பாங்க. ஜனம் இல்லாத நேரமே இருக்காது. 24 மணி நேரம் என்றைக்குமே ஜனம் தான் அந்த கோவிலில். ஏன்னா ஊர் விட்டு ஊர் வந்து இந்த அன்னியம்மா கொண்டு போகிறதுக்காக இங்கே வந்து நாள் கணக்கில் காத்திருந்து இங்கே இருக்கிற ஹோட்டலுங்களில் தங்கியிருந்து சாப்பிட்டுக்கிட்டு இங்கே இருந்து காலத்தை கழித்து கொண்டு போவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப புகழ்வாய்ந்த சாமி இது அன்னியம்மா. இதனுடைய இந்த தாயினுடைய ஒரு பெருமையை பேசணுன்னா நாள் கணக்கில் பேசலாம். அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் பார்க்குறது ட்ராவல் வித் புருஷோத்தமன். வாங்க நம்ம அன்னியம்மா கோவிலை சுற்றி பார்க்கலாம். ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு காவல் தெய்வம் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே ஒரு காவல் அம்மன், மாரியம்மனுங்கிற மாதிரி இருக்கும். நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் கிடா வெட்டுவோம், கூழ் ஊற்றுவோம், சாமி கும்பிட்டு வருவோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெங்களூருக்குன்னு இருக்கிற அம்மன்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்னியம்மா தான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எத்தனையோ கோடி பேர் வந்து இப்போ பெங்களூரை வந்து தங்களுடைய சொந்த ஊருங்கிற மாதிரி இப்போ இங்கே இருந்துகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்களாம் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அவங்கவுங்க ஊருக்கு அம்மனையும் கும்பிட்றாங்க. இங்கே பெங்களூர்லேயும் வந்து கம்பல்சரி அன்னியம்மா வந்து ரெகுலராக கும்பிட்டு போயிட்டுருக்குறாங்க. எப்போதுமே ரொம்பவே அதிகமாக தான் இருப்பாங்க இங்கே. ஏன்னா அன்னியம்மாக்காகவே ரொம்பவே இது பண்ணி வருவாங்க. ரொம்ப லாங்லேருந்தெல்லாம் வருவாங்க, ரொம்ப தூரமாக இருந்தெல்லாம் வருவாங்க. அவங்களுடைய நேரத்தை, அவங்க காலத்தை இதெல்லாம் பார்க்காம, அவங்களுடைய எந்த ஒரு இதுவும் பார்க்காம இந்த அன்னியம்மா தாய்க்கு இந்த அம்மனுடைய அருள் பெறணுன்னே ரொம்ப ஒரு இதாக வந்து போவாங்க. ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, கடல் தாண்டி கூட வெளிநாடுங்கள்லேருந்து கூட வந்து இந்த அம்மனை வழிபட்டு இந்த தாயினுடைய அருள் பெறணும்னு வருவாங்க. நினைக்கிற காரியம், நம்ம நினைக்கிற அந்த இது என்றைக்குமே ஜெயமாக தான் இருக்கும். இது வந்து ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு தாய் இந்த அன்னியம்மா தாய். நம்ம போய் நினைக்கிற காரியம் நம்ம என்றைக்குமே நமக்கு வெற்றி தான். நம்ம போகிற காரியம், நம்ம போகிற வேலை, நம்ம போகிற பிஸ்னஸ்ஸு, எந்த ஒரு இதுவுமே, எந்த ஒரு தடையுமே இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இந்த தாயினுடைய ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப பலமாகவே நம்மளோட எப்போதுமே நம்மளை காற்று அருள்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு அருள்மிக்க தாய் தான் இந்த அன்னியம்மா தாய். இந்த தாயினுடைய அன்பை நம்ம பார்க்குறோம். அதேமாதிரி நீங்கள் இந்த யூடியூப்பில் பார்த்து
நீங்களும் இந்த தாயினுடைய ஆசீர்வாதத்தை வாங்கலாம். நீங்கள் பெங்களூர் வந்தீங்களா இந்த மெஜஸ்டிக்கில் இருக்கிற அந்த அன்னியம்மா தாயை நீங்கள் இது பண்ணிட்டு போகலாம். கருவறை. இந்த கருவறையை வந்து ஃபோட்டோ எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ நமக்கு அனுமதி கிடையாது. நம்ம ஒரு போகிற வழியாக இந்த ஒரு இதாக ஒரு வீடியோ எடுத்திருக்கோம், அவ்வளோதான். ஆனால் அனுமதி இல்லை, இங்கே கோவில் உள்ளே அனுமதி கிடையாது ஃபோட்டோ வீடியோ. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நம்ம பார்க்குற மாதிரி மற்ற ஜனங்க பார்க்கணும், நம்ம பயன்படுற மாதிரி மற்ற ஜனங்களும் பயன்படணும்னு சொல்லி நாங்கள் எடுத்து உங்களுக்காக ஒளிபரப்பு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பார்க்குறது ட்ராவல் வித் புருஷோத்தமன் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ முழுசாக பாருங்கள்.